ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு நபர் நம்மள்ட்ட ஒரு 10,000 கூட செலவு பண்ணாமல் சரியாகி போயிருக்கிறார். நோய்கள் உருவாவதற்கான அடிப்படை காரணமாக நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா மனதின் குறைபாட்டை தான் சொல்லுவோம். இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னா அல்லது சொல்லுவாங்க அப்படின்னா, இதை நான் நம்பாமல் தான் ஆரம்பத்தில் இருந்தேன். ஏன்னா அக்குபஞ்சர் பண்ணுற காலத்துலேயும் என்கிட்ட உயிர் பிழைத்த நோயாளிகள் பல பேர் இருக்கிறாங்க. பல மரண தருவாயில் இருந்தவங்க அல்லது முடியாத நிலையில் கைவிடப்பட்ட நோயாளிகள் கூட சரியாகி இருக்கிறாங்க. மரண பீதி, அதாவது மரணம் நெருங்கிவிட்ட ஒருவரை மரணத்திலிருந்து மீட்டு இந்த மலர் மருந்து கொண்டு வந்திருக்குது என்னோட அனுபவத்தில். ஒரு உடல் வலி, தலைவலி, தொடர்ந்த நரம்பு வலி, இது மாதிரி வலிப்பு, இது மாதிரியான விஷயங்கள் வரக்கூடியவங்களுக்கு கூட குணக்கட்டினால் வரக்கூடிய நோய்களை நம்ம கணிக்கலாம். ஆறாத புண்கள், இந்த புண்களை ஆற்றுவதற்கு பதிலாக அந்த உறுப்புகளை வெட்டி எடுத்துணும்னு சொல்லப்பட்ட நோயாளிகளுக்கு அப்படி உறுப்புகளை சேதப்படுத்தாமல் அவங்களுடைய புண்களை ஆற்றின அனுபவங்கள் என்கிட்ட நிறைய இருக்குது. நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை வேதியியல் ரீதியாக பெயர் வச்சு அதனுடைய அளவுகளை குறிப்பிட்டு ஒன்றுத்துக்கு ஒரு நோயாக பேசுகிறது தான் இந்த பிபி, தைராய்டு, சுகர், இது மாதிரியான விஷயங்கள்லாம். நேரில் தான் சிகிச்சை எடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இதில் கிடையாது. அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். நான் அந்த சிகிச்சையை எடுத்து செய்கிறதுக்கு தொலை தூரத்திலிருந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக இமீடியட் ரிலீஃப் தேவைப்படுறவங்க ஒரு கால் பண்ணாங்கன்னா போதும், அவங்களுக்கு அந்த ரிலீஃபை நம்ம கொடுத்துட்றோம். ஃபோன் மூலிமா ஒரு வயிறு வலியெல்லாம் கம்மியாகிடுச்சுன்றதில் நம்புற மாதிரி இல்லையா சார்? நம்புற மாதிரி இல்லை. கேட்கும்பொழுது நீங்கள் அனுபவிச்சிங்கனாக்கா நிச்சயமாக நம்புற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்குன்னு ஒரு வழி நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா இதை நீங்கள் அப்படி ஒரு கேள்வி ஆக்கியிருக்க மாட்டீங்க. பரவாயில்ல. ஏன்னா ஒரு உடல் வலியாலேயோ உடல் உபாதையாலேயோ என்கிட்ட வர்றவங்க அந்த உடல் உபாதை நீங்கின பிறகு ஒரு கைதேர்ந்த மருத்துவத்தை கையோடு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்ல வரேன். அப்படி நிறைய ஹீலர்ஸ் உருவாகி இருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர்? நீங்கள் மலர் மருத்துவம் எத்தனை வருடங்களா சார் பண்ணிட்டு இருக்கீங்க? என் பேர் கார்த்திக். நான் பூம்புகார், மயிலாடுதுறை மாவட்டம். நான் மலர் மருத்துவத்தை கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்களாக பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கு முன்பாக ஒரு 12 வருஷமாக மாற்று மருத்துவத்துறையில் முழு நேரமாக இயங்கிட்டு இருக்கேன். அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், தொடு சிகிச்சை, வர்மம், இது போல் பல விஷயங்களில் நான் இயங்கிட்டு இருக்கிறேன். இதில் மலர் மருத்துவத்தை பிரதானமாக எடுத்து இப்போ ஒரு 7 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்க காரணம் அந்த மருத்துவத்தினால எனக்கு கிடைச்ச அற்புதமான அனுபவங்கள் தான். ஏன்னா பல நோயாளிகளுடைய வசதிக்கு ஏற்ப, தகுதிக்கு ஏற்ப, சிக்கனத்துக்கு ஏற்ப, செலவுக்கு ஏற்ப பல அற்புதமான நிகழ்வுகளே இது கொடுத்துருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு நபர் நம்மள்ட்ட ஒரு 10,000 கூட செலவு பண்ணாமல் சரியாகி இருக்கிறாங்க. ஒரு விரல் எடுத்தால் தான் இந்த காரியம் ஆகும்னு சொன்ன இடத்துல அந்த விரல் எடுக்காமல் அந்த விரலோட அந்த மனிதர் நடந்து கொண்டிருக்கார். இது போல் பல அற்புதங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய மலர்கள் வேறு, இந்த மலர் மருத்துவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மலர்கள் வேறு அப்படிலாம் கிடையாது. மலர்கள் அப்படின்னாவே அது மருத்துவ குணம் கொண்டது. நம்முடைய மனதோட ஒட்டி உறவாடி நம்மளுடைய தன்மையை மாற்றி நம்முடைய மனதுக்கும் உடலுக்கும் பல நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இதை நான் நம்பாமல் தான் ஆரம்பத்தில் இருந்தேன். ஏன்னா அக்குபஞ்சர் பண்ணுற காலத்துலேயும் என்கிட்ட உயிர் பிழைத்த நோயாளிகள் பல பேர் இருக்கிறாங்க. பல மரண தருவாயில் இருந்தவங்க அல்லது முடியாத நிலையில் கைவிடப்பட்ட நோயாளிகள் கூட சரியாகி இருக்கிறாங்க. நான் அப்போல்லாம் என்ன நினச்சிக்குவேன் அப்படின்னா, எனக்குள்ள இருக்கக்கூடிய இறைநிலைத்தன்மை அல்லது என்னுடைய தெய்வீகத்தன்மை அது கூட காரணமாக இருக்கலாம் அப்படி தான் நினச்சிக்கிட்டு நான் அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் மலர்கள் மட்டும் அந்த தெய்வீகத்தன்மை இயல்பாகவே அதிகமாக அடங்கியிருக்குது. மலர் மருத்துவம் அப்படின்னா என்ன சார்? மலர் மருத்துவம் அப்படிங்கிறது எட்வர்ட் பாச் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் லண்டனில் ஒரு சில மரங்களுக்கு கீழே நின்று கவனிக்கும் போது கிடைச்ச ஒரு அற்புதமான அனுபவங்களின் அடிப்படையில் ஒரு மலர்களுடைய தன்மையை மனிதன் தன்மைகளோட பொருத்தி ஒரு 7 விதமான மனதின் தன்மைகளால் பிரித்து ஒரு 38 மலர்களை என்ன பண்ணுறாரு, அதுக்கு மேப் பண்ணுறார். அதாவது ஒப்பீடு பண்ணி கொடுக்குறார். அப்படி கொடுக்கும்போது அந்த மனிதனுடைய அந்த கோபம், அழுகை, சிரிப்பு, அதிகப்படியான பெருமை, இது மாதிரிலாம் இருக்குது இல்லையா, இந்த மாதிரியான காரணங்களால் நமக்கு நோய்கள் பிடிக்கும். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மலர்களுடைய தன்மையை பேலன்ஸ் பண்ணும்பொழுது அந்த தன்மையை கொண்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்பொழுது அவங்க குணமாகிறத பார்த்து அதை பதிவு பண்ணிட்டு போயிடுறார் 100 வருடத்துக்கு முன்னாடியே. ஸோ ஒரு 100 வருட பாரம்பரிய மலர் மருத்துவத்தை தான் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்குறோம். ஆனாலும் கூட நம்ம கலாச்சாரத்தில் நம்ம ஊரில், அதாவது இந்தியாவில் பொதுவாக நம்ம சுவாமி சிலைகளுக்கு நம்ம அர்ச்சனை பண்ணுறோம். அரிய மலர்களை கொண்டு போய் சுவாமி சிலைக்கு போடுறோம், மாலைகளாக போடுறோம். இல்லை ஒரு பெரிய மனிதருக்கு கொண்டு போய் அந்த மாலைகளாக போடுவோம். ஏன்னா உண்மையிலேயே அந்த சிலைகளாக இருக்கட்டும், அந்த பெரிய மனிதர்களாக இருக்கட்டும்,
அவர்கள் எப்பொழுதும் தம்மிடம் இருக்கக்கூடிய நன்மைகளை அடுத்தவர்களுக்கு வாரி வழங்கக்கூடியவர்களாக இருக்காங்க. சிலையை மட்டும் நான் சொல்லலை, கடவுளாக நீங்கள் நினைக்கிறோம், கும்பிடுறோம், அது வேறு விஷயம். ஆனால் மாமனிதர்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு அரசியல் ரீதியாக நம்மளை அன்றைக்கு வழிநடத்தக்கூடிய மன்னர்களாக இருக்கலாம், ஒரு அறிஞராக இருக்கலாம், ஒரு புலவராக இருக்கலாம். அவங்க எல்லாருக்கும் சிறப்பு செய்கிறதுக்கு நம்ம என்னத்தை பயன்படுத்தணும்? நம்முடைய அரிய சிறந்த மலர்களை மாலைகளாக கொண்டு போய் தொடுத்து போட்டோம். அப்போ அந்த மலர்களின் தன்மை அவங்க மட்டும் வச்சுக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த தன்மைகளை பிரதிபலிப்பாங்க. அந்த சிலைகளும் பிரதிபலிக்கும். அத்தகைய தன்மையை பிரதிபலிக்கும் போது அவங்கள சுற்றி இருக்கிற அத்தனை மக்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கும். மலர் மருத்துவத்தின் மூலமாக வந்து என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்த முடியும் சார்? மலர் மருத்துவத்தின் மூலயமா குணப்படுத்தக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய்கள் உருவாவதற்கான அடிப்படை காரணமாக நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா மனதின் குறைபாட்டை தான் சொல்லுவோம். இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னா, அல்லது சொல்லுவாங்க அப்படின்னா, மனதின் குறைபாட்டினால் வரக்கூடிய நோய்கள் அத்தனையையும் மலர்களால் சரி செய்ய முடியும். உங்களுடைய ஒரு குணக்கேட்டினால் வரக்கூடிய ஒரு நோய், அதை கண்டறிஞ்சு கொடுக்கறதுக்கு அதனால் ஏற்படக்கூடிய உடல் நோய்க்கு நிச்சயம் வந்து மலர் மருத்துவம் தீர்வாக அமையும். எல்லா மனநோய்களுக்கும். மனநோயின்னா நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ அந்த மனம் கெட்டு தெருவில் திரிகிறாங்க இல்லையா, மனநோய் பிடிச்சவங்க சொல்கிறாங்க இல்லையா, அவங்க மட்டும் தான் மனநோய் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஒரு உடல் வலி, தலைவலி, தொடர்ந்த நரம்பு வலி, இது மாதிரி வலிப்பு, இது மாதிரியான விஷயங்கள் வரக்கூடியவங்களுக்கு கூட குணக்கேட்டினால் வரக்கூடிய நோய்களை நம்ம கணிக்கலாம். அப்படி குணக்கேட்டினால் வரக்கூடிய நோய்களை நிச்சயமாக மலர் மருந்துகள் தணிக்கும். இப்போ மலர் மருந்துகள்ன்றது எத்தனை வகைப்படும், எத்தனை வகையான மலர் மருந்துகள்லாம் இருக்குது சார்? ஸோ மலர் மருந்துகளில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த டாக்டர் பேட்ச்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சார், லண்டனில் கண்டுபிடிச்சிட்டாரு. பொதுவாக இதை போல் செஞ்சவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள சார்ந்தவங்க தங்களுக்கான காப்புரிமை வாங்கிக்கிட்டதுனால எத்தனை வகைகளாக இருக்கும், அவங்க 38 மலர்களை மட்டும் உள்ளடக்கிய ஒரு மருத்துவ முறையை அவங்க வச்சுருக்கிறாங்க. அது அவங்களுக்கிட்ட நம்ம அங்கீகாரம் பெற்று தான் செய்ய முடியும், அனுமதி பெற்று தான் செய்ய முடியும். ஆனால் அதே போல் மருத்துவ முறையை அந்த மருத்துவத்தின் அடிப்படை திறமையை எடுத்து உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நிறைய மலர்களை எடுத்து, குறிப்பாக நம்ம இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மூலிகை மலர்கள் இருக்குது இல்லையா, அந்த மலர்களில் இருந்து அதே மலர் மருத்துவத்தை தொடர்ந்து நம்ம பெரியவங்க செஞ்சிட்ருக்குறாங்க. அதை பின்பற்றி நானும் செய்கிறேன். அதை இந்திய மூலிகை மலர் மருத்துவம்னு சொல்லிக்கலாம். இப்போ இந்த மலர் மருந்துகளில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்தந்த நோய்களுக்கெல்லாம் நீங்கள் சிகிச்சை கொடுத்து அவங்க சரியாக இருப்பாங்க இல்லையா, அது எந்த மாதிரியான நோய்கள்லாம் இருக்குது? நீங்கள் பார்த்துக்கிட்டே ரொம்ப கடினமான இந்த இது உங்களுக்கே வந்து இந்த நோயெல்லாம் இது மூலமாக குணப்படுத்த முடியுமா, சரியாகிருச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். குறிப்பாக சொல்லணுன்னா, நோயின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியாக இந்த மரண பீதின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, மரண பயம். அது எவ்வளோ பெரிய நோயினாக்கா, அது யார் மரணிக்க போகிறாங்களோ அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 10-15 பேரையாவது தாக்கும். அவங்க குடும்பத்தார், அவங்க சுற்றத்தார், அவங்க நண்பர்கள், அவங்கள அண்டி பிழைக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு பல நம்பி பிழைக்கக்கூடிய பல மனிதர்களை பாதிக்கக்கூடியது இந்த மரண பீதி. அதாவது மரணிக்க போகிறவருக்கு உண்டான ஒரு நோய் என்ன அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அது பல வகைப்பட்டது. கிட்னி பாதிச்சு அவர் மரணத்தை நோக்கி பயணிச்சிருக்கலாம், அல்லது லிவர் பாதித்து மரணத்தை நோக்கி பயணிச்சிருக்கலாம், நெருங்கி இருக்கலாம். பயணம்னா அந்த மரணத்தை அவர் நெருங்கிட்டார். மூளை பாதித்து அவர் நெருங்கிட்டார், இருதயம் பாதித்து நெருங்கிட்டார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நரம்புகள் பாதிப்பு அதிகமாகிடுச்சு, அதனால் அவர் வாதம் முற்றி போச்சு, அதனால் அவர் மரணத்தை நெருங்கிட்டார்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம அதை பின்னாடி போகும்போது அது வேறு நோய்களாக தென்பட்டால் கூட மரண பீதி, அதாவது மரண நோய், மரணம் நெருங்கிவிட்ட ஒருவரை மரணத்திலிருந்து மீட்டு இந்த மலர் மருந்துகள் கொண்டு வந்திருக்குது என்னோடய அனுபவத்தில். ஒரு சில பேருக்குனா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் ஒரு 4-5 பேருக்கு சொல்லலாம். ரொம்ப அற்புதமான அனுபவங்கள். அதெல்லாம் ஒரு பார்ட் 2 வீடியோ ரெடி பண்ணினா சொல்லுங்கள். கண்டிப்பாக அதில் எல்லாரையும் சம்மந்தப்பட்டவர்களை பேச வச்சு அவங்களோட அனுபவத்தோட ஆதாரத்தோடு நான் இங்கே உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளான இந்த புற்றுநோய், பொதுவாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய், இதிலெல்லாம் வந்து என்னுடைய அனுபவங்கள் வந்து ரொம்ப சிறந்ததாக அமைஞ்சிருக்கு. அதுபோல் ஆறாத புண்கள், இந்த புண்களை ஆற்றுவதற்கு பதிலாக அந்த உறுப்புகளை வெட்டி எடுத்துணுன்னு சொல்லப்பட்ட நோயாளிகளுக்கு அப்படி உறுப்புகளை சேதப்படுத்தாமல் அவங்களுடைய புண்களை ஆற்றின அனுபவங்கள் என்கிட்ட நிறைய இருக்குது. மனநோய் அப்படின்னு சொல்லி நம்ம மேலோட்டமாக பேசிக்கிறோம் இல்லையா, அதாவது வெளியில் தெரியக்கூடிய மனநோய் நோயாளிகள் இருக்காங்க இல்லையா, தூக்கமில்லை மேலே தவிப்பாங்க, தூங்க முடியாமல் தவிச்சிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட நோயாளிகளுக்கு நாம் சிறந்த முறையில் சிகிச்சை அளித்து குணப்படுத்தியிருக்கிறோம். இந்த வாழ்க்கை பிரச்சனைகள் சொல்லும்போது பொருளாதார பிரச்சனையும் அதில் வந்துடும், குடும்ப நல பிரச்சனைகளும் வந்துடும், உறவு முறைகள் பிரச்சனைகளும் வந்துடும். இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு கூட மலர் மூலிகைகள் வந்து சிறப்பாக வேலை செய்யுது. அது வேலை செய்கிறத ரொம்ப அழகாக அனுபவித்து நம்ம தேவைப்பட்டவங்களுக்கு, நம்பிக்கை உள்ளவங்களுக்கு கொடுத்து அதை நிறையா சாதிச்சிருக்கிறோம். மலர் மருத்துவத்தை நம்பி ஏற்றுக்கிறாங்க, நம்புகிறவங்களுக்கு தான் பலனளிக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் அதை சொல்ல வரல. வர்றவங்க நம்மளுடைய மருத்துவ முறையை நம்பாவிட்டாலும் பரவாயில்ல, நம்ம மருத்துவ முறை என்ன ஏதுன்னு தெரிஞ்சு தான் அவங்க ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது.
அவங்க நம்பாவிட்டாலும் அவர்களுக்கு பலனளிக்கக்கூடிய விதத்தில் மலர் மருந்து சிறப்பாக செயல்படுது. அந்த மருந்துகளில் எந்த பத்தியமும் கிடையாது, எந்த பக்க விளைவும் கிடையாது. அந்த மருந்துகளுடைய அளவை கூட குறைத்து எடுத்தால் கூட எந்த பாதிப்புகளும் வந்துட போவதில்லை. வேலை தவிர சாப்பிட்டா கூட எந்த பிரச்சனையும் கிடையாது. சாப்பாட்டுக்கு முன்னையா பின்னையாங்கிற கேள்விக்கு இடம் கிடையாது. இப்படி பல விதத்தில் நமக்கு ஃப்ளெக்சிபிளாக, அதாவது நமக்கு ஏற்ற வகையில் நம்ம வசதிக்கு ஏற்ப அழகான முறையில் செயல்படக்கூடிய இந்த மருத்துவத்தை நம்ம எடுத்துக்கிறது தான் சிறப்பாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப சிக்கனமானதுங்க, ரொம்ப சிக்கனமானது. ஒரு 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 ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய விரலுக்கு ஒரு விரலை ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டா தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும்னு சொன்ன ஒரு நோயாளிக்கு 40,000 செலவாகுங்கிற இடத்துல வெறும் 4,000 கூட செலவு அவருக்கு ஆகலை, சரியாகி இன்னமும் நல்லபடியாக இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளுடைய வாழ்வின் பொருளாதார சீர்கேடு இருக்கு இல்லையா, அதாவது திடீர் நஷ்டங்களை கட்டுப்படுத்தும். நம்ம வந்து பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்கிறோமோ இல்லையோ, பணத்தை சேமிக்கிறதுக்கான அல்லது விரைய செலவு செய்யாமல் இருக்கிறதுக்கான வழியே இந்த மலர் மருத்துவம் கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுக்குது. இப்போ இந்த மலர் மருந்துகளை வாங்குறதுக்கும் இந்த மலர் மருத்துவ சிகிச்சைக்கு வந்து உங்களை வந்து நேரில் வந்து அன்றைக்கி தான் நேரில் பார்த்து தான் இந்த சிகிச்சையை வந்து எடுத்துக்க முடியுமா? நேரில் வந்து தான் சிகிச்சை எடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இதில் கிடையாது. அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் நான் அந்த சிகிச்சையை எடுத்து செய்கிறதுக்கு. ஏன்னா ஃபோனில் அவங்க தேவையான ஆலோசனைகளை பெற்றுக்கொண்ட பிறகு அவங்களுடைய நோயின் தன்மை, அவங்களுடைய பிரச்சனையின் தன்மை எல்லாத்தையும் அவங்க என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா, நான் அவங்களுக்கு தேவையான மலர் மருந்துகளை கொரியர் மூலமாக அனுப்பிச்சு அவங்களுக்கு எப்படி அதை எடுத்துக்கணுங்கிற முறைகளை விளக்கமாக சொல்லி அவங்க அதை எடுத்துக்கிட்டு நிறைய பேர் என்னை சந்திக்காமலேயே சுகமாகி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க. ஃபோன் செஞ்சாலே போதும். நிச்சயமாக ஃபோன் செய்தால் போதும். அதாவது கிளினிக்கல் டைம் அல்லது கிளினிக்கல் டோக்கன் அல்லது கிளினிக்கல் ப்ரொசீஜர்ஸ் எதுவும் நம்மகிட்ட கிடையாது. நீங்கள் ஒரு அழைப்பில் என்னை அணுகலாம் ஈஸியாக. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிபி, சுகரு, மூட்டு வலி, கை கால் வலி, இதில் தான் தைராய்டுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் தான் ரொம்ப ஹாஸ்பிட்டலுக்கு அதிகமாக போகிறது இந்த விஷயத்துக்காக தான் போகிறாங்க. ஏன்னா வயசாகும் போது அது எல்லாமே வந்துடுது. இந்த மாத்திரையை போட்டு எங்களால் முடியல, இந்த மாத்திரைக்கு என்னதாப்பா தீர்வு? இதெல்லாம் நாங்கள் எப்படி இதெல்லாம் நோயாச்சு அப்படின்னா, நம்ம சாப்பாட்டில் உப்பு கொஞ்சம் கூட குறைச்ச அப்படிங்கிறதுனால ஒரு சாப்பாட்டை விமர்சனம் பண்ணுறோம் இல்லையா, அதுபோல் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை வேதியியல் ரீதியாக பெயர் வச்சு அதனுடைய அளவுகளை குறிப்பிட்டு ஒன்றுத்துக்கு ஒரு நோயாக பேசுகிறது தான் இந்த பிபி, தைராய்டு, சுகர் இது மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ அதை ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை, பரவாயில்ல, ஏற்றுக்கிட்டாங்க மக்கள் அப்படி ஒரு அளவு எடுக்கிறத. அந்த அளவுகள்லேருந்து தப்பிச்சு அவங்க நார்மலான வகையில் வாழ்கிறதுக்கு தேவையான அறிகுறிகளையும் நம்ம சரி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே வந்து சிறப்பாக மலர் மருந்துகள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு. நிறைய அனுபவங்கள் அதுலேயுமே இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் பிபி பேஷண்ட்ஸை வந்து அவங்களுடைய மிஷினை கையில் எடுத்துகிட்டு வர சொல்லுவேன். அவங்களுக்கு பிபி மாத்திரை போட வேண்டிய நேரம் இருக்கும்பொழுது எடுத்துகிட்டு வர சொல்லுவேன். அல்லது அந்த நேரத்தில் அவங்கள அப்படி வச்சுக்கிட்டு உட்கார சொல்லுவேன் வீட்டில். ஒரு ஃபோன் காலில் அவங்களுக்கு தேவையான சிகிச்சைகளை முடித்த பிறகு அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக மருந்துகள், அதாவது பிபிக்கான மருந்துகள் அவங்க வச்சுருக்கிறத எடுக்காமலே சரியாகினதை அவங்க என்கிட்ட பகிர்ந்துருக்கிறாங்க, சரியாகிட்டு இருக்குது. சுகர் அது மாதிரியான விஷயங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கு தேவையான மூலிகைகள், மூலிகை பூக்களை நம்ம சரியான விதத்தில் கொடுக்குறோம். அதுவும் சுகர் நோயிலேருந்து உங்களை கம்ப்ளீட்டாக வெளியே எடுக்கிறதுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யுது. இந்த மலர் மருந்துகளை வந்து நீங்களே வந்து தயார் செய்கிறீங்களா சார்? மொத்தமாக நம்மளே தயார் செஞ்சுக்க முடியும். ரொம்ப எளிமையான முறை தான். இப்போ எல்லாருமே இந்த வாஸ்துக்காக வாசலில் வந்து ஒரு தொட்டியில், சின்ன தொட்டியில் தண்ணீர் நிரப்பி பூக்களை அதில் போட்டு வச்சுட்டு அப்புறமா ஈவினிங் ஆனால் தூக்கி கீழே ஊற்றிடுறோம் இல்லையா. அது ஆக்சுவலாக மலர் மருத்துவத்தை, அதாவது மலர் மருந்தில் செய்யக்கூடிய முறை தான் அது. அதை நம்ம ஒரு மலரை கைப்படாமல் ஒரு மழை நீர்லேயோ அல்லது டிஸ்டில்டு வாட்டர்லேயோ ஒரு கண்ணாடி குடுவையில் போட்டு வெயிலில் வச்சு எடுத்தோம்னா அதான் மலர் மருந்து. அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம், அவ்வளோதான். ஆனால் இதை தயாரித்த முன்னோடிகள் சில பேர் இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி உலகத்துலேயும் சரி. அவங்கக்கிட்ட ரொம்ப சிறந்தவங்கள்ட்ட நான் நம்முடைய மூலிகை மருந்து, மூலிகை பூ மருந்துகளை வாங்கி நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஃபோன் மூலயமா வந்து தீர்வு கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இதுக்கு முன்னாடி. ஆமாம். அது எப்படி சார் இப்போ நேரில் வந்து பார்த்தாவே சரியாகிறதுன்ற ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ வியாதிகள் வந்துச்சு, புதுசாலாம் சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கு நம்ம உண்ணக்கூடிய உணவு பழக்கெல்லாம் ஃபுல்லாக மாறிடுச்சு. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த மலர் மருத்துவத்தில் யார் சார் நம்பி வருவா? அதாவது மலர் மருத்துவம்னு சொல்லி நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறதுனால நான் அதை சொல்லலை. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பெண்மணியோட, ஒரு 45 வயசு பெண்மணிக்கு தீராத வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு இருந்துக்கிட்டே இருக்குது தொடர்ச்சியாக. அவங்க என்னென்னமோ ரிப்போர்ட்லாம் போய் எடுத்து பார்த்துட்டாங்க. பார்த்த பிறகு கூட டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அந்த அம்மா சொல்லணும் இல்லையா. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க கணவர்கிட்ட ஒரே வம்பு. அந்த கணவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார் இந்த விஷயத்த. சரிம்மா, நான் அவங்கள்ட்ட ஃபோனை கொடுங்கன்னு சொல்லி பேசினேன்.
அப்போ பேசும்பொழுது அவங்களுக்கு வயிற்று வலி குறைய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம 1 மினிட் ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேறு வகையில் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக தூரத்துலேருந்து தொலைதூரத்துலேருந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக இமீடியட் ரிலீஃப் தேவைப்படுறவங்க ஒரு கால் பண்ணாங்கன்னா போதும், அவங்களுக்கு அந்த ரிலீஃபை நம்ம கொடுத்துட்றோம். ஒரு அவசர கதியில் அவங்க அவசர தேவைக்காக பண்ணுறாங்க, நம்ம அதுக்காக பெரிய சார்ஜ் கூட பண்ணுறதில்லை இப்போதைக்கு. அது ஃபோனில் பண்ண முடியுது. இப்போ மலர்கள் வந்து எப்பொழுதும் நம்மள்கிட்ட ஃபோன் பண்ணி சகஜமாக அது மாதிரி தொடர்பில் இருக்க முடியாதுங்கிறதுனால நம்ம மலர்களை கொடுத்து அவங்களை தனிமைப்படுத்துகிறோம். நீங்கள் தனியாக பார்த்துக்கிறங்க அவங்கள, அந்த மலர்கள் உங்களை சரி பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லி மலர் மருந்துகளை அதுக்கு பிறகு நம்ம கொடுத்துருவோம். இப்போது 1 மினிட் ஹீலிங் அப்படின்னு சொன்னீங்க, அது மூலயமா என்னென்ன பிரச்சனைகள்லாம் டக்குன்னு உங்களால் இன்ஸ்டண்ட்டாக வந்து அவங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியும்? அதாவது இன்ஸ்டண்ட்டாக பிரச்சனைன்னு நீங்கள் கேட்கும்பொழுது அது என்ன பிரச்சனைலாம் பார்த்துட்டு கொடுக்குறதில்ல. இன்ஸ்டன்ட் ரிலீஃப் அது ரிலீஃப் கொடுக்குது, அவ்வளோதான். வித்தின் 1 மினிட் நான் கொடுக்க முடியல, அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் அதை உணர முடியல அப்படின்னா நீங்கள் வேறு எந்த மருத்துவத்துக்கு போயிடலாம். அந்த 1 நிமிட தாமதம்ங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய தாமதமாக இருக்க போகிறதில்ல. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு அவசரம் ஒரு கால் டாக்ஸி பிடிச்சி நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னா கூட அந்த டாக்ஸி வர நேரத்துக்குள்ளே எனக்கு கால் பண்ணி அந்த ரிலீஃப் உங்களுக்கு கிடைச்சிட்டுனா ஒரு பெரிய விஷயம் தானே. ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம வெளியூர் வாசிகளுக்கு அல்லது வெளிநாட்டிலிருந்து நம்மளை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நம்ம அந்த சிகிச்சையை கொடுத்துட்ருக்குறோம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப பெரும்படியாக இல்லை. நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் போய் சேர மாட்டேங்குது. போய் சேர்ந்தாலும் அது நம்ப தகுந்ததா இல்லாததா சந்தேகிக்கப்படுதுங்கிறதுனால தான் இப்போ நான் உங்களை சந்தித்து இதெல்லாம் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமையில் நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த மலர் மருத்துவத்தில் நம்பி வராங்களா சார்? நிச்சயமாக நிறைய வராங்க. மலர் மருத்துவத்தை நிறைய பேர் நம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, தங்களுடைய செலவுகளில் இருந்து தப்பிச்சிருக்கிறாங்க. இந்த 1 மினிட் ஹீலிங், தூர சிகிச்சைகள், அது மாதிரியான விஷயங்களில் வந்து பல பேர் பல விதமாக பண்ணுறதுனால அதில் அதை எப்படி சலிச்செடுத்து அவங்க பயன்படுத்துறது தெரியாதனால கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தேவையான தெளிவுகளை அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம நிச்சயமாக பண்ணுவோம். ஆனால் ஃபோன் மூலயமா வந்து ஒரு வயிறு வலியெல்லாம் கம்மியாகிடுச்சுன்றதில் நம்புகிற மாதிரியே இல்லையா சார்? நம்புகிற மாதிரி இல்லை. கேட்கும்பொழுது நீங்கள் அனுபவிச்சிங்கனாக்கா நிச்சயமாக நம்புகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்குன்னு ஒரு வழி வந்து நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா இதை நீங்கள் அப்படி ஒரு கேள்வி ஆக்கியிருக்க மாட்டீங்க. பரவாயில்ல. ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் எனக்கு ஃபோன் பண்ணவங்களும் கிடையாது, என்னை தெரிந்தவங்களும் கிடையாது. அப்போ என்னை பற்றி தெரிஞ்சவங்க, என்னுடைய நம்பர் உங்கள் மூலமா யாருக்காவது கிடைச்சவங்க கூட தொடர்பு கொள்ளட்டுமே. பிரச்சனையோட தொடர்பு கொள்ளட்டும். வெறும் கேள்வியாக தொடர்பு கொள்ளாமல் வெறும் கேள்வி தொடர்பு கொண்டு அவங்களுக்கு நான் பதில் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஒரு கால்வலி ஒரு 4 வருஷமாக இருக்குது, சரியாகலை அப்படிங்கிறவன் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை என்னுடைய ஃபோன் காலில் கிடச்சிது அப்படின்னா, அந்த ஃபோன் ஹீலிங்கில் கிடச்சிது அப்படின்னா அதன் பிறகு அவங்க நம்புவாங்க தானே. அப்படி அனுபவசாலிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஒரு சிகிச்சை முறையை கற்றுக் கொடுக்குறோம். தங்களை தாங்களே பாதுகாத்துக்கொள்ள தேவையான ஒரு லைஃப் டைம் சிகிச்சையை கற்றுக் கொடுக்குறோம். அது இல்லாமல் கூட செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்மக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அவங்க நோயாளிகளாக பயணிப்பாங்க. மிச்ச காலங்களில் ஒரு நல்ல உடல்நலனோடு மனநலனோடு ஆரோக்கியத்தோட ஒரு சிகிச்சை முறை கற்றுத்தெரிந்த மருத்துவர் போல பயணிப்பாங்க. ஒரு உடல் வலியாலேயோ உடல் உபாதையாலேயோ என்கிட்ட வர்றவங்க அந்த உடல் உபாதை நீங்கின பிறகு ஒரு கைதேர்ந்த மருத்துவத்தை கையோடு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்ல வரேன். அப்படி நிறைய ஹீலர்ஸ் உருவாக்கி இருக்கிறாங்க. மலர்களால் சாதிக்க முடியாது எதுவும் கிடையாதுங்க. மலர்களால் அலங்கரிக்கப்படாத மணப்பெண்ணை இங்கே யாரும் நம்ம மனமேடையில் பார்க்க முடியாது. அப்போ ஏன் அப்படி அலங்கரிக்கப்படுது? ஒரு மணப்பெண் அலங்கரிக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன? ஸோ அந்த மலர்களுடைய மேன்மைகள் அந்த பெண்மைக்குள் சேர்க்கும் பொழுது அந்த திருமண வாழ்க்கை ரொம்ப மேலானதாக நல்லதாக அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான். அதே போல் மலர்களால் சாதிக்க முடியாத விஷயம்னு ஒன்று கிடையாதுங்க. மலர்களால் ஏற்பட்ட அற்புதங்கள் பலங்க. என்னுடைய அனுபவத்தில் ரொம்ப பல. அதனால் அதை வந்து நம்ம ரொம்ப சின்ன விஷயங்களை தான் இப்போ அனுபவமாக பகிர்ந்துருக்கிறோம். அதனால் மலர் மருத்துவத்தை சந்தேகிக்காமல் அதை வந்து நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிறதுக்கு உண்டான தருணத்தை நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். மலர் மருத்துவத்தை பெற்றவங்களால் மட்டும்தாங்க இந்த மலர் மருத்துவத்துடைய அனுபவத்தை அதோடைய சுகத்தை சரியாக உணர முடியும், தொடர்ந்து வாழ்க்கையில் எடுத்துக்க முடியும். அப்படியான ஒரு அனுபவப்பட்ட ஒரு நபரை நீங்கள் சந்திக்கும் பொழுது நிச்சயமாக நீங்களும் மலர் மருத்துவத்தை எடுத்துக்குவீங்க. அல்லது இந்த வீடியோவில் நான் பேசின கருத்தை ஓரளவுக்கு நம்பகத்தன்மையோடு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கூட நீங்கள் என்கிட்ட வரலாம், எடுத்துக்கலாம். நன்றி. மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.